உறையூர் 10வது வார்டு பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதை கண்டித்து பொதுமக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக அமைச்சர் நேருவின் சொந்த தொகுதியான திருச்சி மேற்கு தொகுதிக்குட்பட்ட உறையூர் மின்னப்பன் தெரு, பணிக்கன் தெரு, காமாட்சி அம்மன் தெரு, நெசவாளர் தெரு, காளையன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சியிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகிய அனைவருக்கும் வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் அனைவரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று 3.5 வயது குழந்தை மற்றும் 2 பெண்கள் என மொத்தம் 3 நபர்கள் இன்று உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 50க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சியும் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் திடீரென இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் பிரெட், பரோட்டா உள்ளிட்டவைகளை உட்கொண்டால் வயிற்றுப்போக்கு உடனே நின்றுவிடும் என அலட்சியமாக பதிலளித்ததை இந்த பகுதி மக்கள் கூறியது பகுதி மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பொதுமக்கள் அனைவரும் தற்போது திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உறையூர் பகுதி திடீர் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுரேஷ்.